டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அடுக்கு குறி விதி பார்த்தோம். எக்ஸ்பிரஷனுக்கும் பாலிமோனியல், அதாவது கோவைக்கும் பல்லுறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். ஓர் உறுப்புனா என்ன, இரு உறுப்புனா என்ன, மூ உறுப்புனா என்ன, பாலிமோனியல் இது அதாவது பல்லுறுப்புனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டு உறுப்பை பெருக்கிறது என்னென்ன மெத்தடில் பெருக்கலாம், அதாவது டூ டேர்ம்ஸை பெருக்கிறது. இன்ட்டு போடலாம், புள்ளி வைக்கலாம், அல்லது பிராக்கெட் போடலாம். இந்த பார்த்தோம். இப்போ அடுத்து பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதினா என்னென்னா ஒன்றும் இல்லை, பங்கீட்டு விதி அதான் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ். லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓர் உறுப்பால் பல்லுறுப்புக்கோவையை பெருக்கல். பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லலாம், அல்லது ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, எல்லாமே பல்லுறுப்புக்கோவை தான். அப்படி சொன்னோம்ல. இப்போ ஏ ஒரு உறுப்பா, இதை பல்லுறுப்புக்கோவையால் பெருக்கிறது. இதான் என்னது? பல்லுறுப்புக்கோவையால் பெருக்கிறது. ஏ இன்ட்டு எப்படி பெருக்கிறது? இது பெருக்கணும், இதையும் பெருக்கணும். பங்கீட்டு விதி, அதாவது இதை பங்கிடுறோம். முதல்ல எக்ஸோட பங்கிடுறோம், அடுத்து ஒய்யோட பங்கிடுறோம். அதுதான் விதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் விதி. அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய், இது ஓர் உறுப்பு கோவையை ஈருறுப்பு கோவையால் மல்டிபிள், ஈருறுப்புன்னு சொல்லலாம், அல்லது பல்லுறுப்புன்னு சொல்லலாம். கோவையால் பெருக்கினால் எப்படி பங்கிடுறது? ஏஎக்ஸ் மாறும், ஏஒய்யாக மாறும். சரியா? இப்போ ஈருறுப்பு கோவையால் பங்கிடணும். உதாரணம் 3x + 5 × 3x - 4. இது ஈருறுப்பு. அதாவது ஈருறுப்புனா என்ன? இது ஒரு உறுப்பு, இது ஈருறுப்பு, இது ஈருறுப்பு. இது ரெண்டையும் எப்படி இதே மாதிரி செய்யணும்னா, இது இதால் முதல்ல போடணும், அடுத்து இது இதால் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து இது இதால் மல்டிப்ளை பண்ணணும், இது இதால் பெருக்கணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 2x × இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஈருறுப்பு, இது ஈருறுப்பு. இதை பெருக்கிறது எப்படி? முதல்ல ஒரு உறுப்பு எடுத்துக்கணும். 2x என்ற உறுப்பு எடுத்து உள்ள இந்த ஈருறுப்பை பெருக்கிறோம். அடுத்து +5, +5 போட்டு அப்புறம் ஈருறுப்பு போடுறோம். இது போட்ட பிறகு இந்த இது வந்துடுதா? ஓர் உறுப்பு பங்கீட்டு விதி வந்துடுதா? அப்புறம் இது எடுத்து இங்கே, இது எடுத்து இங்கே, அப்புறம் இது எடுத்து இங்கே, இந்த விதியை போட்டுடலாமா? இதான் என்னது? ஓர் உறுப்பு பங்கீட்டு விதி 1. ரெண்டாவது ஈருறுப்பு பங்கீட்டு விதி என்ன? இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஒன்று சில சமயத்தில் a + b ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. இது ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது தொருமைகள். முற்றொருமைகள் என்ன? ஐடென்டிட்டிஸ் என்பது ஒரு ஃபார்முலா. இது
முற்றொருமைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இதனால் இது வந்து நம்ம விதி மாதிரி. இந்த இது எப்படி பிரிக்கலாம்னா a + b × a + b 2 போடலாமா? இப்போ 2 ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? 2 × 2 போடுறோமா? அதே மாதிரி தான் இது 2ன்னு நினச்சிக்கோங்க. இது என்னது? இது 2ன்னு நினச்சிக்கோங்க. இது 2 பவர் 2 அடுக்கு 2, 2 அடுக்கு 2, அதான் 2ஆக பிரிக்கும். ஏ 2 × 2ன்னு போட்டிருக்கோம்ல, அது மாதிரி இங்கே a + b × a + bன்னு போடுறோம். இப்போ என்ன செய்யணும்? ஏயை எடுத்துட்டு a + b-ஆல் பெருக்கணும், ப்ளஸ் b எடுத்து a + b-ஆல் பெருக்கணும். சரியா? a எடுத்து பெருக்கணும், அடுத்து b எடுத்து பெருக்கணும். இந்தமாதிரி பெருக்கிடலாம்ல. a² + ab + ab + b². இது a² + b² + 2ab. இதுதான் என்னது? இப்படி ஈருறுப்புக்கோவையை ஈருறுப்புக்கோவையால் பெருக்கிறது. இப்படி ஸ்கொயர் கொடுத்தா அதுவும் இப்படி தான் செய்யணும். இப்போ கியூப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 a + b பவர் அடுக்கு 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா a + b × a + b × a + bன்னு போடணும். சரியா? பங்கீட்டு விதி இதுதான். பங்கீட்டு விதியை பங்கீட்டு விதியில் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கிடைமட்ட பங்கீட்டு விதி, பங்கீட்டு முறை அல்லது பங்கீட்டு விதி. அடுத்து வந்து செங்குத்து பங்கீடு முறை. மூணாவது கிரீடுன்னு சொல்ல முடியாது, கட்டக பங்கீடு முறை. நாலாவது ஃபாயில் பங்கீட்டு முறை. ஃபாயில் தமிழ்லையும் தான் வருது, இங்கிலீஷ்லேயும். அதுக்கு தமிழ் அர்த்தம் இல்லை. ஃபாயில். இப்போ கிடைமட்டம்னா என்ன பார்ப்போம். x + y ஈருறுப்புக்கோவை p + q உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். இது என்ன சொல்லுங்க? கிடைமட்டம்னா அப்படியே நேருக்கு நேர் போகிறது. முதல்ல இதை வச்சு பண்ணிடணும், இதை வச்சு பண்ணணும். என்ன வரும்? x + p + q + y p + q = xp + xq + yp + yq. இது அப்படியே கிடைமட்டமாக பெருக்கிறதுக்கு பேர் கிடைமட்ட போடுவாங்க. சரியா? இது கிடைமட்டம். செங்குத்துனா என்ன? செங்குத்து மெத்தட். அடுத்து x + y p + q. செங்குத்து முதல்ல வந்து எக்ஸால் xp + xq போட்டாச்சா? அடுத்து yp + yq. இன்னைக்கு கூட்டம்னா xp + xq ப்ளஸ் அளவு இப்படி போட்டுவோம், இப்படி கூட போடலாம். yp + yq
ப்ளஸ் எக்ஸ்பி ப்ளஸ் எக்ஸ்கியூ. கட்டக முறை. கட்டக முறைன்னா கட்டம் கட்டுறது தான் கட்டக முறை. PQ XY. இதுதான் கட்டக முறை. கட்டக முறையில் என்ன செய்யணும்? எக்ஸையும் பியும் போடணும். எக்ஸ்பியா மாதிரி தான் ஒய்பி ஒய்பியா. அடுத்து எக்ஸ்கியூ, அடுத்து ஒய்கியூ. இதுதான் கட்டக முறை. இதையும் எடுத்து எழுதுனா அந்த ரிசல்ட் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஃபாயில். ஃபாயில் முறை அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபாயில் முறை என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. என்ன செய்யணும்? இதையும் இருக்கிறது, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது, அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது. இதுதான் ஃபாயில் முறை. ஃபாயில் முறைன்னா எக்ஸ்பி ப்ளஸ் எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒய்பி ப்ளஸ் ஒய்கியூ. ஸோ 4 முறை இருக்குது. 4 முறையில் தமிழில் கிட்டைனா ஹரிசாண்டல், இங்கிலீஷில் சரியா? ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது செங்குத்துனா வெர்டிக்கல், வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. கட்டகம்னா கிரிட். கட்டகம் என்பதுக்கு கிரிட். ஃபாயிலுக்கு ஃபாயில் தான். சரியா? கிடைமட்டம் ஹரிசாண்டல், செங்குத்து வெர்டிக்கல், கட்டக கிரிடு, ஃபாயில். இப்போ 3 மெத்தடில் கோவைகளை என்ன செய்யலாம்? பெருக்கலாம். கோவைகளையும் இப்படி பெருக்கலாம். இதுவரைக்கும் பார்த்தது நம்மளுடைய ஃபார்முலா, அதாவது விதிகள்.